பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் துணிச்சலான சாட்சியத்தின் விளைவாக 9 குற்றவாளிகளுக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பல பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த இந்த கும்பலுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் அளித்த வாக்குமூலங்கள் மிக முக்கியமானதாக அமைந்தன. வழக்கின் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த பெண்கள் பல்வேறு மிரட்டல்கள், பழிச்சொற்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை சந்தித்தன. ஒரு பெண்ணுக்கு லாரியை உதாரணமாக காட்டி மறைமுகமாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. இருப்பினும் சிபிஐ போலீசாரின் உறுதியான ஆதரவும் அவர்கள் அளித்த நம்பிக்கையும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் வாக்குமூலங்களில் இருந்து உறுதியாக நிற்க உதவின. சிபிஐ வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் கூறுகையில், குறுக்கு விசாரணையின் போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் பெண்களின் நடத்தையை குறை கூற முயன்றனர். ஒரு கல்லூரி மாணவியின் சக மாணவருடன் தொடர்புபடுத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிபிஐ அளித்த தைரியத்தினால் அவர்கள் துணிச்சலாக உண்மையை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். நீதிமன்ற விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றவாளிகளை நேரில் சந்திக்காத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் பர்தா அணிந்து நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். மேலும் குற்றவாளிகள் சேலம் மத்திய சிறையிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். இது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க உதவியது. இந்த வழக்கில் சிபிஐ போலீசாரின் விசாரணை முறையும் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் அவர்கள் காட்டிய அணுகுமுறையும் பாராட்டுக்குரியதாக கருதப்படுகிறது. ஒரு திருமணமான பெண்ணை அவரது கணவருக்கு தெரியாமல் சந்தித்து சாட்சியாக மாற்றியதும், மிரட்டல்களை எதிர்கொண்டவர்களுக்கு நம்பிக்கை அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. நீதிபதி நந்தினி தேவி தனது தீர்ப்பில் சிபிஐ சிறப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகனை பாராட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் நீதிமன்றம் செயல்பட்ட விதத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா கூறுகையில், 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரே பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்பிக்கையுடன் வாக்களிக்க முன்வந்தனர் என்றார். சிபிஐ இந்த வழக்கை கையாண்ட விதமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது. முதல் புகார் அளித்த பெண்ணின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிபிஐ அளித்த நம்பிக்கையே இந்த வழக்கில் முக்கியமானது என்றும், இதற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் தைரியமும் சிபிஐ மற்றும் நீதிமன்றத்தின் சரியான அணுகுமுறையும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்று தந்துள்ளது.